ஆட்சி காலத்துல ஒரு ஜியோவை போட்டாரு. யாரு? கருணாநிதி. அந்த ஜியோல என்னடானா தலித் வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. இது இந்த ஜியோல இந்த ஒரு வார்த்தை இருந்தானா எதிர்த்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால அந்த ஜியோல என்ன பண்ணா தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட வார்த்தையும் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அரசியல் சாணைக்கின்றதால முதல் வார்த்தை தாழ்த்தப்பட்டன்னு போட்டார், இரண்டாவது வார்த்தை தலித் என்ற வார்த்தை போட்டார், போட்டு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஜியோவை வெளியிட்டார். இந்த ஜீவோ வெளியிட்ட கருணாநிதி ஒரு காலகட்டத்தில் அந்த ஜீவோவை தாண்டி பேசுறாரு. எப்ப பேசுறாரு? அவருக்குன்னு ஆபத்து வரும்போது 2G ஆபத்து வந்து தன் மகள் ஜெயிலுக்கு போன பிறகு சொல்றாரு, ராஜா ஒரு தலித்ன்றதால தான் பழி வாங்குறாங்க. ஏன்னா அவர் சொன்ன ஆதி திராவிடன் வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தை எதனா பக்கத்து மாநிலத்தில் போய் கேட்டா தெரியாது, போய் டெல்லியிலேயே போய் பிரஸ் மீட் கேட்டா கூட தெரியாது. அப்ப ஒரு தலித்ன்ற வார்த்தை இந்தியா முழுக்க அந்த அடையாளப்பட்டுச்சு, ஒரு அரசியலாக்கப்பட்டுச்சு. அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, மொத்த கருத்து இருக்கக்கூடாது, ஒரு பலமா இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே செயல்படுறாங்க. அது நம்ம மக்களை வச்சு கூட பேசுறாங்க. நீ தலித்துன்னு சொல்லாத. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மகாராஷ்டிரால போயிட்டு நான் பரையர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி பாருங்க, கேபோலன்னு கேட்பான், என்ன சொல்ற தெரியல. நீ மத்திய பிரதேசத்துல போய் நான் ஒரு பல்லர் சமூகம் சொல்லி பாருங்க, நீ ராஜஸ்தான்ல போய் நான் ஒரு அறிஞர் சமூகம் சொல்லி பாருங்க, நான் ஒரு மாலா மாதிகா ஏதாவது ஒரு சமூகத்தை சொல்லி பாருங்க, யாருக்கு தெரியாது. நான் ஒரு தலித்து அப்படின்னு சொன்னா உடனே ஜெய்பீம் சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை நம்மள அடையாளப்படுத்துவோம். அப்போ ஒரு அரசியலுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பலமா இருக்குது இன்னைக்கு இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு.